நான் ஒரு 2 வேர்டுக்கான ரியல் மீனிங் சொல்ல போறேன். ஆனா நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம அதை வேற புரிதலோட அதை பயன்படுத்திட்டு இருப்போம். எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்க 2 வேர்ட் கன்சியூமர் அண்ட் கஸ்டமர். ஆக்சுவலா இதை பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, மேக்சிமம் நிறைய பேருக்கு இது தெரியாது. அதனால நான் எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய விதத்துல நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சுவலா கன்சியூமர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வேற, கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வேற. ஆக்சுவலா நம்ம கஸ்டமரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஷாப் வச்சிருக்கோம். நம்ம ஷாப்ல ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீஸை வாங்குறாங்க. சர்வீஸ்னா என்னது? எஜுகேஷன் அண்ட் நீங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க, பஸ் வச்சு நடத்துறீங்க, இல்லாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட சர்வீஸ் தான் வாங்கிப்பாங்க. அங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கான அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களோட ப்ராடக்டோ சர்வீஸோ ஒருத்தவங்க வாங்க வராங்கன்னா அவங்கள நீங்க என்ன சொல்றீங்க? கஸ்டமர் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அதுக்கான மீனிங் அது தப்பு. சரிங்களா? நம்ம அவங்கள கஸ்டமர்னு சொல்லக்கூடாது. இதே வந்து நீங்க ரெகுலரா வரவங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்க ரெகுலர் கஸ்டமர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆக்சுவலா அது தப்பு. இப்ப நம்மள்ட்ட ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்டோ சர்வீஸையோ வாங்குறாங்கன்னா அவங்கள தான் நம்ம கன்சியூமர்னு சொல்லணும். அவங்கள நம்ம கன்சியூமர்னு சொல்லணும். அதாவது தமிழ்ல நுகர்வோர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளையோ பணியையோ வாங்கிட்டாங்கன்னா அவங்க நுகர்வோர். ஓகேவா? நம்மள்ட்ட இருந்து பெற்றுட்டாங்கன்னா. இதே கஸ்டமர்னா ரெகுலரா வாங்குறாங்க இல்லையா, அவங்களதான் நம்ம கஸ்டமர்னு சொல்லணும். அதாவது வாடிக்கையாளர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க தப்பா நம்மளுடைய நடைமுறையில பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால இந்த கன்சியூமர் அண்ட் கஸ்டமர்ங்கிற வேர்டை உங்களுக்கு நான் இப்போ புரிய வச்சுட்டேன் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரியான நிறைய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் நம்ம நடைமுறையில தப்பா பயன்படுத்துற மாதிரி ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோல அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷனை சொல்றேன். ஆக்சுவலா யோசிக்கும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். நன்றி.